நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் சுவிசேஷகர் சுசி பிரபாகரதாஸ் அவர்கள் 1 சாமுவேல் புஸ்தகத்திலிருந்து ஒரு வேத ஆய்வை நடத்தவுள்ளார். நிகழ்ச்சியை கேளுங்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே வாழ்த்துதல் சொல்கின்றேன். ஃபீபா நேயர்களுக்கு வாழ்த்துதல் கூறுகின்றேன். பிரியமானவர்களே, 1 சாமுவேல் புஸ்தகத்திலிருந்து திருமறை செய்திகளை கற்று வருகிறோம். இந்த செய்திகள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறேன். 1 சாமுவேல் 21 அதிகாரம் 10-15 வாக்கியங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். அருமையானுள்ளே, தாவீது சவுல் ராஜாவுக்கு தப்பி தன் பிராணனை காக்க ஓடி செல்லுகிற அந்த பாதையில் நடந்த சம்பவங்களை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். கடந்த செய்தியிலே நாம் பிரதான ஆசாரியனாகிய அந்த மனிதனை சந்தித்து தாவீது பொய் சொன்னதையும், அவன் அப்பங்கள் கேட்டதையும், அவன் ஆயுதத்தை பெற்றுக்கொண்டதையும் நான் விவரித்தேன். இந்த பகுதியிலே காத் பட்டணத்திலே தாவீதின் செயல்பாடுகளை சொல்கிறேன். நோப்பு பட்டணத்திலே பிரதான ஆசாரியனான அகிமெலேக்கினை இந்த தாவீது சந்தித்த பின் காத் என்கிற பட்டணத்துக்கு அங்கே தாவீது புறப்பட்டு சென்றார். நோப்பிலே ஆசாரியனிடத்தில் பொய் கூறினான், அப்பங்களும் ஆயுதத்தையும் பெற்றார். இதிலே அவனுடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டது. அதாவது அவசியமான அடிப்படை தேவைகள் சந்திக்கப்பட்டது. பெலிஸ்தர்கள் பட்டணங்களிலே 5 பிரதான பட்டணங்கள் உண்டு. அதிலே முக்கியமான பட்டணம்தான் காத் பட்டணம். இந்த பட்டணத்தில்தான் கோலியாத்து அவன் பிறந்தான். அதாவது கோலியாத்தினுடைய சொந்த பட்டணம் என்று சொல்லலாம். 1 சாமுவேல் 17 அதிகாரம் 4 வாசிக்க முடிகிறது. தாவீது இங்கு செல்வது, இந்த பட்டணத்திற்கு தாவீது செல்ல முற்படுகிறது ஒரு பைத்தியக்காரத்தனமாக நான் எண்ணுகிறேன். சவுலுக்கு தப்ப வேண்டும் என்ற எண்ணத்தில் இங்கே தாவீது சென்றிருக்கலாம். ஏனென்றால் பெலிஸ்தேர் பகுதியிலே சவுல் ராஜா வரமாட்டான் என்கிற ஒரு தப்பான அந்த எண்ணத்திலே அவன் சென்றிருக்கலாம். தாவீதின் பட்சத்தில் நின்று பார்த்தால் அது நியாயமான காரணமாக சொல்லலாம். பிரச்சனைகள், பாடுகள், எதிர்ப்புகள் வரும்போது நாம் தீர்மானங்கள் பண்ணும்போது குழம்பி மதீனமான தீர்மானங்களையும் முட்டாள்தனமான தீர்மானங்களையும் செய்து விடுகிறோம். தாவீது இதற்கு ஒரு விதிவிலக்கு அல்ல. அருமையானுள்ளே, இந்த 1 சாமுவேல் 21 அதிகாரம் 10-15 வாக்கியங்களை வாசித்தால் முதலாவதாக ஒரு குறிப்பை நான் பகிர்ந்து கொள்கிறேன். அதாவது காத்திலே தாவீது தங்கியிருக்கும் பொழுது பல காரியங்கள் நிகழ்ந்தாலும் அதிலிருந்து நான் வலியுறுத்துகிற முதல் குறிப்பு என்ன? நமது கடந்த கால செயல்கள் நம்மை பின்தொடர்ந்து வருகின்றன. ஆங்கிலத்திலே அழகாய் சொல்லலாம், யுவர் ஆக்ஷன்ஸ் ஃபாலோ யூ என்று சொல்லலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் 21 அதிகாரம் 10-11 வாக்கியங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே ஆகீசின் ஊழியக்காரர்கள் தாவீதை பார்த்து, தேசத்தின் ராஜாவாகிய தாவீது இவன் அல்லவா என்றார்கள். உண்மையாகவே இப்பொழுது தாவீது ராஜாவாக அபிஷேகிக்கப்படவில்லை. அதாவது உண்மையாக, சட்டப்பூர்வமாய் பண்ணப்படவில்லை. அங்கே சாமுவேல் மூலமாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். ஆகவே தாவீதை குறித்த எல்லா செய்திகளும் இந்த பெலிஸ்தர்கள் அறிந்திருந்தார்கள். ஆகவே சொல்கிறார்கள், இந்த தாவீது ராஜாவாய் அல்லவா என்றார்கள். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று இவனை குறித்து அல்லவா ஆடல் பாடலோடு கொண்டாடினார்கள் என்றார்கள். ஆகவே தாவீதினுடைய தேசத்திலே இஸ்ரவேல் நாட்டிலே நடந்த சம்பவங்கள் எல்லாம் விரோதிகளான இந்த பெலிஸ்தர்களுக்கு நன்றாக அறிந்திருந்தார்கள். கொஞ்ச காலம் இந்த தாவீது இந்த காட்டிலே மறைந்திருக்கலாம். ஆனால் பெலிஸ்தர்கள் அவனை அடையாளம் கண்டு கொண்டார்கள். பெலிஸ்தர்கள் இவனது கடந்த கால சரித்திரத்தை, கடந்த காலத்தின் அவனுடைய செயல்பாடுகளை எல்லாம் அறிந்து வைத்தார்கள். ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், நோப்பில் உள்ள பிரதான ஆசாரியனாகிய அகிமெலேக்குக்கு தாவீதுக்கும் சவுலுக்கு நடந்த அந்த ஆட்சியின் போராட்டம் அல்லது பதவியின் போராட்ட சூழ்நிலையை அவன் அறியவில்லை.
ஒரு தேவ மனிதனாலே அந்த தேசத்தில் நடக்கிற காரியங்களை அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் பெலிஸ்தர்கள் அறிந்து இருந்தார்கள். இதை வாசிக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவராய் இயேசுவானவர் சொன்ன திருமறை வசனம் ஞாபகம் வருகிறது. ஒளியின் பிள்ளைகளை காட்டிலும் பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் அதிக புத்திசாலிகள் என்று கிறிஸ்து இயேசு கூறியது மிக உண்மைதானே. ஒளியின் பிள்ளையான பிரதான ஆசாரியனுக்கு ஞானமில்லை, தெளிவில்லை, அறிவு குறைந்தது. ஆனால் பெலிஸ்தர்கள் புத்திசாலியாய் அதிக அறிவோடு இருந்தார்கள். நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் இந்த உலகத்தினுடைய நடவடிக்கைகளை ஓரளவு அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அறிந்து கொள்வது எதற்கென்றால் அந்த காரியங்களுக்காக ஜெபிக்க நம்மை அது தூண்டலாம். கோலியாத்து பட்டணத்திலே இந்த தாவீது கோலியாத்தின் பட்டயத்தோடு செல்கிறார். எவ்வளவு விபரீதமான காரியம் பாருங்கள். விரோதியின் பட்டணத்திலே விரோதியின் அந்த சொந்த பட்டயத்தோடு அவன் செல்கிறார். அருமையானவர்களே, இது எப்படி என்றால் சிங்கத்தின் வாய்க்குள்ளே நம்முடைய தலையை கொடுக்கிற வண்ணமாய் காணப்படுகிறது. கோலியாத்தின் பட்டயம் ஒரு சிறிய பட்டயமா? இல்லை. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 5-7 வரை வாசித்து பாருங்கள். அந்த இடத்துல அந்த பட்டயத்தின் தன்மை, அதனுடைய பெரிய காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் கோலியாத்தினுடைய ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு அவன் போகிறான் என்றால் அது எல்லாருக்கும் தெரிந்த உண்மை. நமது கடந்த கால செயல்கள் நன்மைகளோ அல்லது தீமைகளோ அது நம்முடைய வாழ்க்கையிலே நம் பின்னாலே வருகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நாம் மறக்கலாம், மனிதர்கள் மறக்க மாட்டார்கள். நாம் மறக்கலாம், நம்முடைய விரோதிகள் மறக்க மாட்டார்கள். கடந்த காலத்திலே நாம் செய்த செயல்கள் அல்லது நம்ம கடந்த காலத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே செய்த எல்லா நடவடிக்கைகளும் நம்மை பின்பற்றி வரக்கூடியதாக இருக்கிறது. அவைகளை எதிர்காலத்திலே நாம் எதிர்நோக்க அழைக்கப்படுகிறோம். அந்த எதிர்நோக்கிற கட்டாயம் இருக்கிறது. கலாத்திய நிருபம் 6ஆம் அதிகாரம் 7-8 வாசித்து பாருங்கள். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாச பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான். தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்துக்கென்று அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவிக்கென்று அறுப்பான் என்று சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, நாம் எங்கு ஓடினாலும் கடந்த கால நினைவுகள், செயல்கள், இவைகளிலிருந்து நாம் தப்ப முடியாது. நன்மையோ தீமையோ அவைகளை நாம் எதிர்நோக்க வேண்டும். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24-25 நீங்கள் வாசித்து பாருங்கள். சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாயிருந்து நியாய தீர்ப்புக்கு முந்தி சொல்லும். சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். அப்படியே சிலருடைய நற்கிரியைகளும் வெளியரங்கமாயிருக்கும். அப்படி இராதவைகளும் மறைந்திருக்க மாட்டாது. இந்த வசனத்திலே ஒன்றை நான் வாசிக்கிறேன். சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையான செயல்களோ தீமையான செயல்களோ எல்லாமே நம்மை பின்தொடர்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய நிழல் நம்மை எவ்வாறு பின்தொடர்கிறதோ அதே போல நம்முடைய செயல்களும் பின்தொடர்கிறது. ஒரு நற்செய்தி என்னவென்றால், கிறிஸ்துவாகிய நம்முடைய ஆண்டவராய் இயேசுவானவர் சிலுவையிலே எனக்காக உங்களுக்காக மரித்து அவர் உயிர்த்தெழுந்ததினாலே நம்முடைய கடந்த கால பாவங்களை மன்னித்து நம்மை மீட்கிறவராயிருக்கிறார். நாம் பல தவறுகளை பாவங்களை செய்து உள்ளோம். ஆனால் நம்மை பூரணமாய் அர்ப்பணிக்கும் போது, ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு தத்தம் செய்யும் பொழுது அவர் நம்முடைய பாவங்களை அக்கிரமங்களை மன்னித்து அவமான நிந்தையினின் வாழ்க்கையை மன்னித்து அவர் அதை மறந்து நன்மையான அழகான வாழ்வாக மாற்றம் பெற்ற வாழ்வை நமக்கு தருகிறவராயிருக்கிறார். அருமையானவர்களே, இந்த அருமையான விரோதிகள், அந்த அருமையான பெலிஸ்தீர்கள் தாவீதை அடையாளங்கொண்டு அதை கண்டுபிடித்து ராஜாவாக்கு ஆகிய ஆகீசுக்கு முன்பாக கொண்டு விடப்படுகிற அந்த சூழ்நிலை இந்த பகுதியிலே வாசிக்கிறோம். ஆகவே முதல் குறிப்பு என்ன? நம்முடைய செயல்கள் நம்மை பின்தொடர்ந்து வருகிறது. இரண்டாவதாக 1 சாமுவேல் 21:12 வாசித்தால், இங்கே தாவீதினுடைய
அவநம்பிக்கையான நடவடிக்கைகளை நாம் வாசிக்க முடிகிறது. இந்த வார்த்தைகளை, அதாவது பெலிஸ்தர்கள் சொன்ன வார்த்தைகளை தாவீது தன் மனதிலே வைத்து கொண்டு காத்தின் ராஜாவாகிய ஆகீசுக்கு மிகவும் பயப்பட்டு அவர்கள் கண்களுக்கு முன்பாக தன் முகநாடியை வேறுபடுத்தி அவளிடத்திலே பித்தம் கொண்டவனைப் போல காண்பித்து வாசல் கதவுகளிலே அவன் கீறி கொண்டிருந்து தன் வாயிலிருந்து நுரையை தன் தாடியிலே விழப்பண்ணி கொண்டிருந்தான். அப்பொழுது ஆகீசு தன் ஊழியக்காரரை நோக்கி, இந்த மனுஷன் பித்தம் கொண்டவன் என்று காண்கின்றீர்களே, இவனை நீங்கள் ஏன் என்னிடத்தில் கொண்டு வந்தது என்ன? எனக்கு முன்பாக பைத்திய சேஷ்டை செய்ய நீங்கள் இவனை கொண்டு வருகிறதற்கு பைத்தியக்காரர் எனக்கு குறைவாயிருக்கிறார்களா? இவன் என் வீட்டிலே வரலாமா என்று சொன்னான். அருமையானுள்ளே, ஆகீசுக்கு முன்பாக இந்த தாவீது நடந்து கொண்ட நிலையை பாருங்கள். ஒரு பைத்தியக்காரனை போல அவன் மாற ஆரம்பிக்கிறான். உண்மையாகவே தாவீது பைத்தியக்காரன் அல்ல. அவன் பைத்தியம் பிடித்தவனைப் போல, பைத்திய சேஷ்டை பிடித்தவனைப் போல, பித்தம் கொண்டவனைப் போல மாறுகிறான். அவன் எப்படி மாறுகிறான்? முதலாவதாக அவன் என்ன செய்கிறான்? தன் முக நாடியை வேறுபடுத்துகிறான். அவனுடைய அழகான முகம் அது வேறுபாடாக மாறுகிறது. பிறகு அவன் பித்தம் கொண்டவனைப் போல காண்பிக்கிறான். மூன்றாவதாக அவன் வாசல் கதவுகளிலே கீறி கொள்கிறான். பிறகு நான்காவதாக வாயிலிருந்து நுரை தள்ளி அதை தாடியிலே விழப்பண்ணுகிறான். இதெல்லாம் என்னது என்றால் ஒரு அருவருப்பான ஒரு செயல், ஒரு முழு பைத்தியக்காரன் செய்கிற ஒரு செயலாகும். நீங்கள் பைத்தியக்கார மருத்துவமனைக்கு போய் பார்ப்பீர்கள் என்றால் அவர்கள் செய்கிறதெல்லாம் விசித்திரமாக இருக்கும். நான் ஒரு முறை ஒரு மனிதனை பார்த்தேன். அந்த மனிதன் அவர் என்ன செய்கிறார்? தன்னை ஒரு பெரிய ஜனாதிபதி போல எண்ணி அவர் பேசி கொண்டிருந்தார். காரணம் என்ன? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலையில் இருக்கிறார்கள். சிலர் வித்தியாசமாய் வாழுகிறார்கள், சிலர் வித்தியாசமாய் இதே போல தன்னை ஒரு பைத்தியம் முடித்தவன், மனநிலை பாதிக்கப்பட்டவன், தான் சீரான மனது உடையவன் அல்ல என்று சொல்லி இந்த தாவீது தன்னை நடிக்க ஆரம்பிக்கிறான். பாருங்கள், இந்த மனிதனுடைய நிலைமையை பாருங்கள். உண்மையான மனிதன் நடிக்கிறவனாய் மாறுகிறான். நம்பிக்கை உள்ள மனிதன் அவபக்தியான அந்த செயல்களை காண்பிக்கிறவனாய் மாறுகிறான். கோலியாத்தை கொன்ற இந்த மனிதன் ஒரு காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக ஹீரோ, அவன் ஒரு பெரிய நாயகனாக இருந்தவன். இப்பொழுது மேட்மேனாக, பைத்தியக்காரனாக நடிக்க ஆரம்பித்தான். அருமையான இதற்கு காரணம் என்ன? பெலிஸ்தர்கள் தன்னை கொண்டு போடுவார்களோ என்று பயந்து இந்த வார்த்தைகளை உள்வாங்கிக் கொண்டு ஆபத்துகளை நிதானித்து இவ்வாறு அவன் நடிக்க ஆரம்பிக்கிறான். இவன் செய்வது ஒரு கேலித்தனமாக இருந்தாலும், அவநம்பிக்கையை வெளிப்படுத்துகிற தன்மையாக இருந்தாலும், இது ஒரு புத்திசாலித்தனமான ஒரு செயலை போல அவன் செய்து அவன் தப்பிக்கொண்டான். தாடியிலே உமிழ்நீர் வடிவதும், அகத்திலே அதை முகத்திலே அது வருவதும் அது பித்தங்கொண்ட ஒரு நிலையை வெளிப்படுத்துகிறதாக காணப்படுகிறது. அருமையானுள்ளே, இந்த நிகழ்ச்சியினாலே இந்த பெலிஸ்தியர் ராஜாவாகிய அந்த ஆகீஸ் என்கிற எதிரியின் ராஜாவின் கரத்திலிருந்து தாவீது விடுவிக்கப்பட்டான். அருமையானுள்ளே, இதை பின்னாலே 34ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரன் பாடுகிறான். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, 34ஆம் சங்கீதம் மிக முக்கியமான ஒரு சங்கீதம். அந்த சங்கீதத்தை நாம் கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். சங்கீதத்திலே 150 சங்கீதங்கள் காணப்பட்டு இருக்கின்றன. அதிலே பெரும்பான்மையான சங்கீதங்கள் சங்கீதக்காரனாகிய தாவீது பாடின சங்கீதங்கள். இந்த சங்கீதங்களை படிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது, அது எனக்காக, உங்களுக்காக அது எழுதப்பட்டதை போல காணப்படுகிறது. காரணம் என்னவென்றால், தாவீது கடந்து சென்ற அந்த பாதை நாம் கடந்து செல்கிற ஒரு பாதை தான். தாவீது ஒரு ராஜா, ஒரு அரசியல்வாதி. தாவீது ஒரு ஆன்மீகவாதி. தாவீது ஒரு குடும்பத்தின் தலைவனாய் காணப்பட்டான். ஆகவே 3 தரப்புகளிலும் அவன் வாழ்க்கையிலே சந்தித்த பிரச்சனைகளை அவன் சந்தித்த பொழுது அவனுக்கு கிடைத்த அனுபவங்களை பாடலாய் பாடி அவன் இசையமைத்து பாடுகிறான். ஆகவேதான் சங்கீதங்களை படிக்கும் பொழுது நம்முடைய கண்கள் குளமாகி விடுகின்றன,
உள்ளம் உடைகின்றன, நமக்கு ஆறுதலை தருகிறது. இந்த 34ஆம் சங்கீதத்தை நாம் படிக்கப் போகிறோம். 34ஆம் சங்கீதத்திலே அடைப்பு குறியிலே அதிலே போடப்பட்டிருக்கு. தாவீது அங்கே என்ன செய்தான் என்றால், அங்கே தாவீது என்கிறவன் அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம். பிரியமானவர்களே, 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 10 வருகிறது, ஆகீஸ் ராஜா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த சங்கீதம் 34 அபிமெலேக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் என்ன வித்தியாசம்? அபிமெலேக்கு என்றால் ராஜாவின் தகப்பன் என்று அந்த எபிரேய மொழியிலே அர்த்தம். அப்படியான பெலிஸ்தீன் ராஜாவின் பட்ட பெயர் அபிமெலேக்கு. இன்றைக்கு நம்முடைய இந்திய ஜனாதிபதியே ஜனாதிபதி என்போம். மலேசியாவிலே அங்கே அவர்களை ராஜா என்போம். இப்படி ஒவ்வொரு இடத்துல இருப்பது போல இந்த பெலிஸ்தீனுடைய ராஜாவின் பட்ட பெயர் என்றால் அபிமெலேக். எகிப்தின் ராஜாவுக்கு பேர் இந்த பட்ட பெயர் தான் அபிமெலேக்கு. எகிப்திலே ராஜாவுக்கு பெயர் என்றால் பார்வோன் என்று பொருள் கொள்ளலாம். ஆகவே ஆதியாகமம் 20 ஒரு பார்வோன் வருகிறார், ஆதியாகமம் 26 ஒரு பார்வோன் வருகிறார் என்றால் ஒரே பார்வோன் அல்ல. அவர்கள் அந்த பதவியிலே வரும்போது அவர்களுக்கு பார்வோன் என்கிறது ஒரு பட்டமாய் மாறிவிடுகிறது. ஆகீஸ் என்பது பெலிஸ்தீர் ராஜாவின் பெயர், அதாவது கிங்ஸ் நேம் என்று சொல்லலாம். ஆனால் அதே சமயத்தில் அபிமெலேக் என்பது அது ராஜாவின் டைட்டில், கிங்ஸ் டைட்டில் என்று சொல்லலாம். ஆகவே இந்த 34ஆம் சங்கீதமானது சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த காத் பட்டணத்திலே தப்பி ஓடி அவன் விடுவிக்கப்பட்ட பொழுது பைத்தியக்காரனாய் நடித்து எதிரியின் கையிலிருந்து காப்பாற்றப்பட்ட போது ஒரு பாடின சங்கீதம்தான் 34ஆம் சங்கீதம். இந்த 34ஆம் சங்கீதத்தை நீங்கள் கவனமாய் வாசித்து பாருங்கள். அந்த சங்கீதத்திலே தனது நெருக்கமான காலங்களில் கர்த்தர் தன்னை காப்பாற்றிய விதத்தை அவர் விளக்குகிறார். சங்கீதம் 34ஆம் சங்கீதம் 4:6 பாருங்கள். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமானார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். ஆகவே அவநம்பிக்கையான காலங்களிலே இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவரை கூப்பிட்ட போது ஆண்டவர் அவனுக்கு கிருபை கொடுத்து ஆகீஸ் என்கிற பெலிஸ்திய ராஜாவின் கண்களிலிருந்து காப்பாற்றினார். பாருங்கள், தாவீதினுடைய மதீனமான ஒரு காரியம் பாருங்கள். அங்கே கோலியாத்தின் பட்டணத்திற்கு கோலியாத்தின் பட்டயத்தோடு சென்றது. அது ஒரு மதீனமான காரியம், ஆனாலும் ஆண்டவர் காப்பாற்றினார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தப்பி ஓடும்போது, பிரச்சனைகள் வரும்போது அநேக சமயங்களிலே நாம் தவறான தீர்மானங்கள் செய்து விடுகிறோம். இந்த தவறான தீர்மானங்கள் நம்மையும் பாதிக்கக்கூடும், பிறரையும் பாதிக்கக்கூடும். இதை நாம் புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். நாம் தவறுகள் செய்யும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே மீறுதல்கள் ஈடுபடும் பொழுதும் கூட ஆண்டவர் நம்மை மறப்பதில்லை. நம்மோடு கூட இருந்து நம்மை சந்தித்து நம்மை உயிர்ப்பித்து மாற்றுகிறவராயிருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். பைத்தியமாக அவன் நடித்த பொழுது அவன் தன்னைத்தான் நம்பினான் என்று பல வேத பண்டிதர்கள் எழுதியிருக்கிறார்கள். இவன் ஆண்டவரை அல்ல, கர்த்தரை அல்ல, இவன் மனிதரை நம்ப ஆரம்பித்தான். ஆனால் இக்கட்டுகள் வரும்போது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். ஆண்டவர் அவனை காப்பாற்றியதை அறிந்து கொள்ள முடிகிறது. 56ஆம் சங்கீதமும் இதே சூழ்நிலையில் எழுதப்பட்ட சங்கீதம். பெலிஸ்தியர் தாவீதை காத்தூரிலே பிடித்தபோது யோனாத் எலா ரிக்காஹீம் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கும்படி தாவீது பாடி ராஜ தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதமாகும். அருமையானவர்களே, இந்த சூழ்நிலையிலே இந்த 2 சங்கீதங்களையும் நீங்கள் கவனமாய் வாசித்து பாருங்கள். ஆகவே இந்த சூழ்நிலையிலே தாவீதினுடைய வாழ்க்கையிலே காத் ஊரிலே நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சொன்னேன். முதலாவதாக தவறான இடத்திற்கு தவறான ஆயுதத்தோடு சென்றார். ஒரு காரியத்தை நான் சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன்.
1 சாமுவேல் 17 தாவீது கோலியாத்துக்கு முன்பாக நிறுத்தப்படுகிறான். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அங்கே கோலியாத்து யுத்த வீரனாக எல்லா அணிகலங்களையும் ஆயுதங்களையும் அணிந்து கொண்டு ராட்சதனாக நிற்கிறான். ஆனால் தாவீதோ அந்த சவுல் ராஜா அணிவித்த வஸ்திரங்களையும் ஆயுதங்களும் அவனுக்கு பழக்கம் இல்லாததினாலே அவன் என்ன செய்கிறான் என்றால் அதை தவிர்த்து விட்டு மேய்ப்பனுக்குரிய ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு செல்கிறான். கையிலே கவன் இருக்கிறது, கல் இருக்கிறது. அங்கே கோலியாத் ஒரு ராட்சதன், இவன் ஒரு சிறியவன். ஆகவே இந்த இடத்திலே அந்த தாவீது சொல்கிறான், நீ பட்டயத்தோடு ஈட்டியோடு வருகிறாய், ஆனால் நானோ என் ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தினாலே வருகிறேன் என்று சொன்னான். ஆனால் அதே கோலியாத்தை சந்தித்து அறைகோல் விட்ட இந்த தாவீது இங்கே பாருங்கள், கோலியாத்தின் ஆயுதத்தோடு கோலியாத்தின் பட்டயத்தோடு, அதாவது கோலியாத்தின் பட்டணத்துக்குள்ளே செல்கிறான். இது அவனுடைய நம்பிக்கையின் வளர்ச்சி அல்ல, நம்பிக்கையின் தளர்ச்சியாய் காணப்பட்டது. ஒரு காலத்திலே கர்த்தரை நம்பினவன் இப்போது ஆயுதத்தை நம்புகிறான். ஒரு காலத்திலே கர்த்தரை நம்பினவன் அவன் விரோதியினுடைய பாதுகாப்பை நம்புகிறான். ஒரு காலத்திலே கர்த்தருடைய அடைக்கலத்தை நம்பினவன் இப்போது ஆகீஸ் என்று சொல்கிற பெலிஸ்திய ராஜாவின் இடத்தை அவன் தேடுகிறான். இது நம்பிக்கையின் வளர்ச்சி அல்ல, இவன் விசுவாசத்தின் முதிர்ச்சி அல்ல, அது தளர்ச்சியாக காணப்படுகிறது. ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், அநேக சமயங்களிலே நம்முடைய துன்பங்கள் வரும்போது, துயரங்கள் வரும்போது, மரண போராட்டம் வரும்போது, வியாதியின் உச்சகட்டம் வரும்போது, நாம் கைவிடப்படும் பொழுது, தனிமையாக விடப்படுகிற அந்த நிலைகள் வரும்போது, நம்முடைய விசுவாசத்திலே அங்கே அநேக தளர்ச்சிகள் இறங்கி போகிற அந்த தன்மை காணப்படுகிறது, அதாவது சாயும் நிலை காணப்படுகிறது. இதற்கு தாவீது விதிவிலக்கு அல்ல, நானும் நீங்களும் விதிவிலக்கல்ல. ஆகவே தாவீது அந்த விசுவாச நம்பிக்கையிலே தடுமாறினான், சரிந்தான் என்பதற்காக நாம் சரிந்து விழ வேண்டிய அவசியமில்லை. உறுதியாய் நிற்க அழைக்கப்படுகிறோம். ஆனாலும் கூட தாவீதை தாயின் கற்பத்தில் கண்டுபிடித்தவர், தாவீதை அழைத்தவர், தாவீதை அபிஷேகித்தவர், தாவீதை ராஜாவாக்க திட்டமிட்டவர், அவன் வாழ்க்கையிலே எத்தனையோ குறைகள் மீறுதல் இருந்தாலும் அவனை உணர்ப்பித்து அவனை உணர்வடைய செய்து அவனை மறுபடியுமாய் தன்னுடைய நிலைக்கு திருப்பி வருகிறதை இந்த அதிகாரத்திலே காண முடிகிறது. ஆகவே அருமையானவர்களே, இதை நன்றியோடு 34ஆம் சங்கீதத்திலும் பாடுகிறார், 56ஆம் சங்கீதத்திலும் பாடுகிறார். ஆகவே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன, நம்முடைய ஜீவியம் என்ன, நம்முடைய கடந்த கால செயல்கள் நம்மை பின்பற்றி வருகிறது. இப்படி துன்பமான சூழ்நிலைகளிலே, அவநம்பிக்கையான சூழ்நிலைகளிலே, அவநம்பிக்கையான நடவடிக்கைகளிலே தாவீதை போல மாட்டிக்கொள்வோமானால் நாம் திரும்ப அழைக்கப்படுகிறோம். ஆகவே இந்த திருமறை பகுதியின் ஊடாக ஆண்டவர் என்னோடு உங்களோடு தொடர்ந்து இடைபடுவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். தாவீது பிரதான ஆசாரியனிடத்தில் சென்றதை கடந்த செய்தியிலே கற்றுக்கொண்டோம். இப்பொழுது காத் என்கிற பட்டணத்திலே பெலிஸ்தரிடத்திலே சென்றதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். இவைகளை நாங்கள் தேவ சமூகத்திலே வைத்து எங்கள் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு சரிபண்ண வேண்டிய இடத்தை சரிபண்ண, நிலைத்திருக்க வேண்டிய இடத்திலே நிலைத்திருக்க எங்களுக்கு பலந்தாரும். பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்கள் செத்துப்போன மனசாட்சியை உயிர்ப்பித்து நல்ல தீர்மானம் செய்ய பலந்தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.